அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, ரமலானுடைய கடைசி ஜுமாவுடைய நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் என்பது நமக்கு குதுஸ் தினத்தை நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது. வகுப்புவாதிகள், இஸ்லாமிய எதிர்ப்புவாதிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காகவும் இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்காகவும் முஸ்லிம்களை, பாலஸ்தீன மக்களை, காசா மக்களை எத்தனை கொடுமைகளுக்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த ரமலானில் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் என்பது செய்தித்தாள்களில் நாம் பார்ப்பதுதான். அன்புமிக்கவர்களே, அவர்களுக்காக நம்மால் எதுவும் செய்ய முடியாது துஆவை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், மாமின் அபதின் முஸ்லிமின் எதுஊலி அஹீஹி, எந்த ஒரு அடியான், முஸ்லிமான அடியான் தன்னுடைய அடியானுக்கு, தன்னுடைய சகோதரனுக்கு துஆ செய்கிறார்களோ, அந்த துஆ என்பது எவ்வாறு இருக்கும் என்றால், மலக்குமார்கள் வலக்க மிசல், உங்களுக்கும் அவ்வாறே ஆகிவிடட்டும் என்பதாக துஆ செய்வார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு உடம்பை போன்று, ஒரு உடம்பில் ஒரு பகுதி வேதனைக்கு உட்பட்டால் மற்ற பகுதி சாந்தியாக சமாதானமாக இருக்காது. அன்புமிக்கவர்களே, நாம் இங்கு சந்தோஷமாக இருக்கின்றோம், ரமலானில் புதிய ஆடைகளை வாங்குவதில் சந்தோஷமாக இருக்கின்றோம், அவர்கள் வீடு கூட இல்லாமல் இருக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களை சிந்திக்க வேண்டும், அவர்களுக்காக அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்லுள்ளங்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.